1976 ஜனவரி மாதம் சென்னை கடற்கரையில் 20 லட்சம் பேர் கூடிய கூட்டத்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் காங்கிரஸ் இணைப்பு விழா பேச்சை மொழிபெயர்த்தார் தலைவர் ஈவேகி சம்பத் அவர்கள். அப்பொழுது மொழிபெயர்ப்புக்கு அதிக கைத்தட்டலும் ஆர்ப்பரிப்பும் எழுந்தபோது இந்திரா காந்தி சம்பத்திடம் சொன்னார், தமிழ்மொழி எத்தகைய சக்தி வாய்ந்தது என்பதை உங்களது மொழிபெயர்ப்பில் தெரிந்து கொண்டேன், வாழ்த்துக்கள் என்றார். சம்பத்தின் மொழிபெயர்ப்பை அன்று அனைத்து வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பின. அதை நாமும் கேட்டு மகிழ்வோம். சார்ந்தவர்களாகவே இருந்து வந்திருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் தங்களை மாநில தலைவர்களாக கருதியதில்லை. அந்த வரிசையிலேதான் தலைவர் காமராஜர் அவர்களும் தேச தலைவராகவே எழுந்திருந்தார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் என்னை ஒரு தலைவராக கருதிக் கொள்வதை காட்டிலும் உங்கள் அனைவருடைய ஒரு தோழராகவும் நண்பராகவும் இருப்பதையே நான் பெருமையாக கருதுகின்றேன். லட்சக்கணக்கான இந்திய மக்களோடு உடன் நடந்து செல்லுகின்ற ஒரு தோழராகவே நான் இருக்க விரும்புகின்றேன். உடன் சென்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவர்களோடு இணைந்து செல்லும் போதுதான் நாம் உண்மையாகவே அவர்களுக்கு நல்ல தொண்டினை ஆற்ற முடிகிறது. இங்கே ஆட்சி மாறி இருக்கின்றது. இப்பொழுது பல்வேறு கட்சிகள் பல முறைகள் புகார்களை தந்திருந்தும் கூட என்று அடிக்கடி என்னை கேட்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் 5 ஆண்டு காலம் அவர்களுடைய பதவிக்காலம் முடியட்டும், அந்த நேரத்தில் இந்த புகார்களை பரிசீலித்து நீடிப்பு கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா என்று யோசிப்போம் என்றிருந்தோம். பலவிதமான ஆர்ப்பாட்டங்களையும் தவறான இயக்கங்களையும் நடத்துவதற்கு பலமாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருந்தது. இங்கே தமிழகத்திலே பல வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே அதிகமாக நடந்திருக்கும். அதோடு மிகப்பெரிய தவறுகள் நடப்பதற்கும் அது காரணமாக இருந்திருக்கும். நான் எப்பொழுதுமே கடைபிடிக்கின்ற முறை, வன்முறை தலை தூக்காமல் நல்ல திட்டங்கள் நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய முறையாக இருந்து வந்திருக்கின்றது. அவர்களை பற்றி வந்திருக்கின்ற அடுக்கடுக்கான புகார்களை பற்றி நான் இங்கே ஒவ்வொன்றாக ஆராய விரும்பவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், என்னை விட இங்கே கூடியிருக்கின்ற நீங்கள் அதை பற்றி மிக அதிகம் தெரிந்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் குறிப்பாக ஒன்றை இங்கே சொல்லுவது என்னுடைய கடமை என்று நினைக்கின்றேன். வீராணம் குடி தண்ணீர் திட்டம். அந்த திட்டம் உரிய காலத்திலே முடிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் 20 கோடி ரூபாய் செலவிலே முடிந்திருக்க வேண்டும். அதுவும் 975 குடிதண்ணீர் திட்டத்திற்கு முன்னாலேயே முடிவடைந்திருக்க வேண்டும். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த திட்டத்திலே உருப்படியாக செய்யப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. 20 கோடி ரூபாய் காலியாகி இருக்கிறது. இன்னும் எவ்வளவு கொட்டினால் அந்த திட்டத்தின் உரு தெரியுமோ நமக்கு தெரியவில்லை. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிக நல்ல செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் மராட்டிய அரசும் தமிழகத்திற்கு ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் 5000 மில்லியன் கன அடி தண்ணீரை தருவதாக, அதாவது மூன்றும் சேர்ந்து 15000 மில்லியன். மில்லியன் என்பது 10 லட்சம். பெருக்கித்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த திட்டம் முடியுமையானால் சென்னையினுடைய குடிநீர் கஷ்டம் முழுக்க தீரும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த மிகப்பெரிய சீர்கேடு அந்த ஆட்சியில் நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவிற்கு அதிலே ஊடுருவல்கள், தலையீடுகள் மிக அதிகமாக இருந்தன. சாதாரணமாக நம்முடைய கொள்கை என்ன என்றால், அரசியல் ஆட்சிகள் மாறினாலும் ஆளுகின்ற நிர்வாக இயந்திரம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கொள்கையாகும். ஆனால் இவர்கள் அந்த கொள்கைக்கு மதிப்பு கொடுக்காமல் நிர்வாகத்தை முழுக்க தங்கள் கட்சி சாயலாக மாற்றுவதற்கு செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் ஏராளமாக செய்தார்கள். கோயில் நிர்வாகத்திலே கூட அறங்காவலர்களாக எல்லாம் தலைகீழாக அடித்து போட்டு தவறுகளை செய்திருக்கின்றார்கள். திட்டமிட்டு தம்முடைய ஆட்களை முக்கியமான கேந்திரங்களிலே உட்கார வைத்து எவ்வளவு தவறுகளை உண்டு பண்ண வேண்டுமோ அவ்வளவுக்கும் வழிவகுத்தார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு மிகப்பெரிய தவறாகும். இத்தனைக்கு இடையில் அவர்களுடைய பிரமாதமான சாதனை பட்டியலை பற்றிய விளம்பரங்கள் அர்த்தமற்றவைகள் என்பது நடைமுறையிலே என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் தெரிகின்றது. அதனாலே தான் நான் சென்ற கூட்டத்திலே கூட குறிப்பிட்டேன், இங்கே வளர்ச்சி திட்டங்களுடைய முன்னேற்றம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். விவசாயிகள் போராட்டத்திலே
20 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பிலே பிரதிநிதிகள் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், தாழ்த்தப்பட்ட ஹரிஜன மக்கள் ஒரு இடத்திலே 42 பேர் உயிரோடு ஒரு இடத்திலே எரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார்கள். ஆயினும் எந்த நடவடிக்கையும் அதற்காக எடுக்கப்படவில்லை என்பதை பற்றியும் அவர்கள் வருத்தத்தோடு குறிப்பிட்டார்கள். ஹரிஜன மக்களுடைய முன்னேற்றத்திற்காக குறிப்பிட்டு கொடுக்கப்பட்ட தொகைகளை அவர்கள் அந்த வேலைகளுக்கு செலவு பண்ணாமல் அதிலே அநீதி புரிந்தார்கள். இந்த முறைகேடுகள் அனைத்தும் மீண்டும் இன்றைய தினம் என்னுடைய கவனத்திற்கு பல்வேறு அமைப்புகளின் சார்பிலே என்னை சந்தித்த பிரதிநிதிகள் கொண்டு வந்தார்கள். மலை ஜாதியினர் சார்பிலே நண்பர்கள் சந்தித்தார்கள். ஹரிஜன மக்களின் சார்பிலே நண்பர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். ஹரிஜன மக்களுக்கு என்று சொல்லி சில வீடுகள் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் இன்னும் தனியாக ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. இது நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய உணர்வுகளுக்கு முரணானது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மலைஜாதி மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று என்னை சந்தித்தவர்கள் ஒரு தகவலை சொன்னார்கள். கொத்தடிமைத்தனம், பாண்டட் லேபர் இங்கே ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் திட்டம் வகுத்தோ, தமிழகத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது என்று முன்பிருந்த ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்னை சந்தித்த மலைஜாதி நண்பர்கள் சொன்னார்கள், அது இங்கே இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது பல இடத்திலே என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது போடப்பட்ட பிரம்மாண்டமான திட்டங்கள், அவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான முதலீடுகள் பலனுக்கு வந்த நேரத்தில் பதவிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த அறுவடையை செய்து தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் இந்த திட்டப்பணிகளை சீர்குலைத்த முறைகள், அந்த பணிகளிலே கவனம் செலுத்தாமல் வேறு விஷயங்களிலே அவர்கள் கவனம் செலுத்தியதனாலே ஏற்பட்ட தவறுகள் எந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாதித்து விட்டது என்பதை நாங்கள் சமீபத்திலேதான் உணர்ந்து திடுக்கிட்டோம். அவர்கள் பதவிக்கு வருவதற்கு மொழி பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பூதாகாரமாக குறிப்பிட்டு காட்டினார்கள். ஏதோ நாம் மத்தியில இருக்கின்றவர்கள் தமிழை அலட்சியப்படுத்துவதாகவும், தமிழ் பண்பாட்டை அலட்சியப்படுத்துவதாகவும், தமிழ் சிறப்புகளை புறக்கணிப்பதாகவும் புகார் சொல்லிக் கொண்டு இவர்கள் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்பை தேடிக் கொண்டார்கள். வட இந்தியாவிலே சில கோஷ்டிகள், கட்சிகள் என்ற பெயராலே இந்தியை திணிக்க வேண்டும் என்பதிலே வெறிபிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எங்கள் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி அல்ல. நாங்கள் துவக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம், ஒரு தொடர்பு மொழியாக இந்திய மொழி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பெரிதும் வலியுறுத்துகிறோம், விரும்புகிறோம் என்றாலும் கூட எந்த ஒரு மொழியினையும் விரும்பாத எவர் மீதும் விரும்பாத நேரத்திலே திணிப்பது என்பது எங்களுக்கு உடன்பாடான ஒன்றல்ல. நாங்கள் அதை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றோம். 3 மொழி திட்டம் பொதுவாக நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கிற நிலையில் வடக்கே இருக்கின்ற பல மாநிலங்களிலே, பல மாநிலங்களில் தமிழ் சொல்லித் தரப்படுகிறது, மலையாளம் சொல்லித் தரப்படுகிறது, வங்காள மொழி சொல்லித் தரப்படுகிறது. இப்படி நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திரத்திற்கு முன்பு நம்முடைய கட்சியினுடைய மொழிக் கொள்கை எப்படி இருந்ததோ அதே கொள்கைதான் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். எல்லா மொழிகளுக்கும், எல்லா இந்திய மொழிகளும் சம அந்தஸ்து படைத்தவை, ஒன்றுக்கொன்று நிகரானவை. எல்லா மொழிகளுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் திட்டங்கள் போடுகின்றோம், பணம் ஒதுக்கிடுகின்றோம். இதிலே எந்த விதமான பாரபட்சமும் ஓரவஞ்சனையும் கிடையாது. நம்முடைய இந்திய மொழிகளில் தமிழ் ஒரு அழகான மொழி, ஒரு ஆற்றல் மிக்க, வலிமை மிக்க மொழி, மிக தொன்மையான மொழி. நம்முடைய சாகித்ய அகாடமி தமிழிலே இருக்கின்ற சிறந்த நூல்கள் அனைத்தையும் பல்வேறு இந்திய மொழிகளிலேயும் மொழிபெயர்க்கும் பெரும்பணியினை மேற்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழறியாத, தமிழ் பேசாத ஏனைய மக்களும் கூட தமிழின் அழகையும் தமிழினுடைய எழிலையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக. கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலும் கூட இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு பிராந்தியங்களையும் பார்க்கின்றோம். அவைகள் சிறிய பிராந்தியங்களாக இருக்கலாம், பெரிய பிராந்தியங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் என்று தனித்தன்மை வாய்ந்த சில கலாச்சாரம் இருந்து வந்திருக்கிறது, வளர்ந்து வந்திருக்கின்றது. அந்த கலாச்சார சிறப்புகளுடைய தனித்தன்மையை எந்த காரணம் கொண்டும் எந்த அளவிலையும் குறைக்கக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம். அந்த தனிச்சிறப்பும் தனித்தன்மையும் இருக்கின்ற நிலையிலேயே அந்த கலாச்சாரங்களுடைய இணைப்பிலே இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை பலப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. முதல் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது என்ற நேரத்தில் அவர்களுடைய பல பிரச்சார மேடைகளுடைய அடிப்படைகளை பற்றி
நான் எண்ணி பார்த்த போது கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆனால் அண்ணா அவர்கள் என்னை சந்தித்த போது அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் சொன்னார், பிரிவினை எண்ணம் எங்களுக்கு இல்லை, பிரிவினை பேச்சுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், இந்த நோக்கங்கள் எங்களுக்கு இல்லை என்று அவர் உறுதியளித்தார். அவர் என்னை பலமுறை சந்தித்தார். அந்த சந்திப்புகளிலே இருந்து நான் ஒன்றை பற்றி உறுதியாக இருந்தேன், அவர் இருக்கிற வரையில் இந்த எண்ணங்கள் வராதவாறு கட்டுப்படுத்துவதிலே அவர் உறுதியாகவும் வெற்றியும் காணுவார் என்று நான் எண்ணினேன். அவர் தமிழகத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய கடமை என்ன என்பதையும் உணர்ந்திருந்தார். இந்திய பெருநாட்டை பொறுத்தவரையிலேயும் தன்னுடைய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்தே இருந்தார் என்று நான் எண்ணினேன். அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல நேர்ந்த போதெல்லாம் எங்களை சந்தித்தார். சந்தித்து அங்கே போய் என்ன சொல்வது என்பதை பற்றி விவாதித்திருக்கின்றார். போன இடங்களிலே பேசிய நேரங்களிலேயும் இந்த நாட்டுக்கு உகந்த கொள்கைகளையே அவர் பேசிவிட்டும் திரும்பி வந்திருக்கின்றார். ஆனால் அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவருக்கு பின்னாலே வந்த இந்த புதிய தலைவர்கள் வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே இந்த முன்னேற்ற கழக மேடைகள் எப்படி இருந்தன என்பதை பற்றி எங்களுக்கு தகவல்கள் வந்தன. மேலே இருக்கிற ஓரிரு பெரிய தலைகள் வேண்டுமானால் இவைகளை பேசாதது போல பசப்பிக் கொண்டிருந்தார்களே தவிர, அவர்களுக்கு கீழே இருந்த 2ஆம் தர 3ஆம் தர பேர்வழிகள் எல்லாம் 7ஆம் தர 8ஆம் தர பாஷையிலே மிக கேவலமாக பிரிவினை எண்ணங்களையும் வேஷத்தையும் பரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்று எங்களுக்கு தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இந்தியாவுக்கு வேறு சில பிரதமர்களை நியமிப்பதை பற்றி கூட அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்கென்று தனியான ஒரு வெளிநாட்டு கொள்கையை உருவாக்குவதை பற்றிய கனவை கூட அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்தியர்கள் கடற்கரை ஓரத்திலே வாழுகின்ற இந்தியர்களா இருந்தாலும், இமாலய மலைச்சரிவுக்கருகிலே வாழுகின்ற இந்தியர்களா இருந்தாலும், இந்தியாவின் சில பாலைவன பகுதிகளிலே வாழுகின்ற இந்தியர்களா இருந்தாலும், காடுகள் அடர்த்தியாக இருக்கின்ற பகுதிகளிலே வாழுகின்ற இந்தியர்களா இருந்தாலும், எந்த பகுதியில் வாழுகின்ற இந்தியர்களும் பிரிவினையை பற்றிய பேச்சு எந்த இடத்திலே வந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது மட்டுமல்ல, நம்முடைய நாடு அனைத்திற்குமே எதிரானது என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு அண்ணாதுரை முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை பற்றி நான் பேசியதனாலே இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வெகு பேர் நம்முடைய அண்டை நாடான, மிக நெருக்கத்தில் இருக்கின்ற நாடான ஸ்ரீலங்காவை பற்றி மிக விஷமத்தரமான பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் திரு அண்ணாதுரை அவர்கள் என்னை சந்தித்த போது, நான் நிலைமைகளை எடுத்து சொன்ன போது அவர் ஒப்புக்கொண்டார். அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். அதன்படி நடக்க முயற்சித்தார். அதன் பிறகு நம்முடைய 2 நாடுகளுடைய உறவுகளும் பலப்பட்டுக் கொண்டு வந்தன. இந்த விஷயத்திலே கூட அவர்களுடைய மறைந்த தலைவர் பின்பற்றிய பாதைக்கு நேர் எதிரான பாதையை அவருடைய மறைவிற்கு பிறகு பின்னாலே வந்த புதிய தலைவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. பொறுப்பிலே அமர்ந்திருக்கின்ற யாரும் தேசத்தினுடைய நலனுக்கு எதிரான எதையும் பேசுவதோ அல்லது எதிலும் நாட்டம் செலுத்துவதோ அல்லது எதிலாவது ஈடுபடுவதோ மிக மிக தவறானது. அது அனுமதிக்கப்பட முடியாத ஒன்றாகும். நமக்கு முன்னாலே இன்றைக்கு இருக்கின்ற பணிகள் ஏற்கனவே இருந்த பணிகளைப் போல மிக கடுமையானவைகள் தான். மிக வலுவான தொழில் அடிப்படைகளை போட்டு இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பதற்கு மிக கடினமாக உழைத்து வெற்றி காண வேண்டிய பணிகளாக அவைகள் அமைந்திருக்கின்றன. இந்த மாநிலத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு இன்றைக்கு அந்த பணிகள் நமக்கு வந்திருக்கின்றன என்றாலும் தேசம் முழுவதற்கும் கூட அந்த பணிகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதையும் கவனிக்க வேண்டும், அவைகளையும் தான் நாம் கவனிக்க வேண்டும். நாம் விவசாயத்தை புறக்கணிக்கவில்லை. உண்மையில் விவசாய வளர்ச்சியை நம்பித்தான் பல தொழில்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. பல தொழில் வளர்ச்சியை நம்பித்தான் விவசாய வளர்ச்சி நடைபெற வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு நினைவிருக்கும், நான் முதலாக பிரதமர் பதவியை ஏற்றது 1966. அந்த வருஷம் இந்த நாடு கொடிய பஞ்சத்தையும் கடும் வறட்சியினையும் சந்தித்துக் கொண்டிருந்தது. நாம் எல்லாம் திகைத்தோம். எப்படி இத்தனை கோடி மக்களுக்கு நாம் உணவளிக்கப் போகிறோம் என்று திகைத்தோம். பெரும் அளவிலே உணவு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தாலுடைய விமோச்சனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அவ்வளவு கடுமையான நிலைமைகள் இந்த நாட்டிலே நிலவியது. இந்த 10 ஆண்டுகளில் விஞ்ஞானத்தை விவசாயத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தோம். புதிய புதிய முறைகளை விவசாயத்திலே புகுத்தினோம். வீரிய வித்துக்கள் பல்வேறு ரகங்களை கண்டுபிடித்து அவைகளை கையாண்டோ. இதனுடைய மொத்த விளைவு இன்றைக்கு என்ன என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட உணவு உற்பத்தி இன்றைக்கு சரியாக 2 மடங்கு இன்றைக்கு உற்பத்தி ஆகக்கூடிய நிலையிலே நாம் நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம்.
கடந்த 72-73 வறட்சி கடுமையாக இருந்தது என்பது மட்டுமல்ல, அந்த வறட்சியை சமாளிக்க வேண்டிய நிர்வாகம் எவ்வளவு பெரிய சிக்கல்களிலும் சிரமங்களிலேயும் சிக்கிக் கொண்டிருந்தது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. பெரிய போர் நம்முடைய தலைவாசலிலே வெடித்துக் கொண்டிருந்தது. நம்முடைய நாட்டுக்குள்ளே 1 கோடி அகதிகள் வந்து உட்கார்ந்து அவர்களை பராமரிக்க வேண்டிய நிலைமையிலே நாம் இருந்தோம். இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் இயற்கையினுடைய சிக்கலையும் நாம் சந்தித்து சமாளித்து வெற்றி காண வேண்டிய நிர்பந்தத்தில் அன்றைக்கு இருந்திருக்கின்றோம். அதை அடுத்து உலகம் முழுவதுமே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, உலகத்தின் தொழில்கள் நடந்து சேர வேண்டிய அடிப்படை தேவையான எரிபொருள் நெருக்கடியும் ஏற்பட்டது. இத்தனைக்கும் இடையில் மிக பின்தங்கிய நிலையிலே இருந்த ஏழைகள் நிரம்பிய நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடு இந்த 2 உலக பெரும் சிக்கல்களையும் சந்தித்து சமாளித்து எழுந்து நிற்க வேண்டிய நிலை வந்தது. அதிலே வெற்றி கண்டோம். இன்றைய உலகத்திலே இந்தியாவிலேதான் முதல் பெரும் நாடாக இன்றைக்கு பணவீக்கத்தை தெளிவாக திட்டமிட்டு திட்டப்படி கட்டுப்படுத்தக்கூடிய சாதனையை இன்றைக்கு நாம் புரிந்திருக்கின்றோம். இந்த சாதனையை நாம் நிகழ்த்தினோம் என்று இன்றைக்கு நிறைவு பெற்றாலும் கூட இதை நிகழ்த்துவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட சிரமங்களுக்கு மத்தியில் எத்தனை துன்பங்களை நாம் தாங்க வேண்டி வந்தது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பணவீக்கம் என்று சொன்னால் குறிப்பாக முதலிலே பாதிப்பது சமுதாயத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களைத்தான். இன்றைக்கு எல்லோருக்கும் தானியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு நாம் எவ்வளவு சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விலைவாசி ஏறுகிறது என்று சொன்னால் வசதி படைத்தவர்களுக்கு அது சுலபமாக கிடைத்து விடுகின்றது. ஆனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்குத்தான் அது எட்டா பொருளாக போய் துயர் விளைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்திய மகன் ஒருவன் கூட உணவில்லை என்ற நிலையிலே சாகக்கூடாது, சாக விடக்கூடாது. அவன் எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி என்று சபதம் எடுத்துக் கொண்டு நாம் பாடுபட்டு திட்டங்கள் வகுத்ததனாலே பெரிய நகரங்களிலே இருந்த மக்கள் சில நேரங்களிலே கொஞ்சம் அதிகமாக சிரமத்தை அனுபவிக்க வேண்டி வந்தது. இந்திய மக்களுடைய இந்த மகத்தான சகிப்புத்தன்மையினையும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாங்கினையும் அவர்களுடைய பொறுமையினையும் காணும் போது நாம் மிக மிக எளிமையாக என்னை பற்றி தன்னடக்கத்தோடு நினைத்துக் கொள்ளுகிறேன். அதே நேரத்தில் இந்த இந்திய மக்களில் நான் ஒருவர் என்பதிலே மிக அதிகமாக பெருமையும் நான் அடைகின்றேன். ஆனால் இந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதில் எங்களோடு நின்றவர்கள் யார் என்று பார்த்தால், யார் இந்த பிரச்சனைகளினாலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டார்களோ, யார் நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்தார்களோ, யார் துன்பத்தையே தொடர்ந்து மிக அதிகமாக தாங்கிக் கொண்டு வந்தார்களோ, அந்த பின்தங்கிய மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏழை எளிய மக்களும் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களும் தான் இந்த சோதனையிலே நம்மோடு நின்று இந்த வெற்றியை பெறுவதற்கு துணையாக நின்றார்கள் என்பதை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கின்றேன். இந்த பிரச்சனைகளினால் மக்கள் துயரடைந்து கொண்டு அவைகளோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு வாட்டமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சி கோஷ்டிகளும் இந்த சந்தர்ப்பத்தை சுரண்டி பயன்படுத்திக் கொள்வதற்காக ஆங்காங்கே கிளர்ச்சிகளை நடத்தினார்கள். ஆங்காங்கே வன்முறைகள் வெடிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். இவைகளின் மூலம் ஜனநாயக விரோதமான ஒரு முறையிலே ஜனநாயக ரீதியாக அமைக்கப்பட்டிருந்த மத்திய அரசை கவிழ்த்துவிட வேண்டும் என்று அவர்கள் ஒரே வெறியோடு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கிளர்ச்சிகளிலே ஈடுபட்டவர்கள் யார் என்று நாம் பிரித்து பார்த்தால், சில பேர் உள்ளபடியே விவரம் தெரியாதவர்கள் இருந்திருக்கிறார்கள், சில பேர் வழி தவறியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு விரோதமாக இருந்தவர்கள் அதிலே இருந்திருக்கிறார்கள். வன்முறை பலாத்காரத்தையே தங்களுடைய கட்சியினுடைய அன்றாட திட்டமாக வைத்துக் கொண்டிருந்த வன்முறையாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக விரோதிகள் அதிலே இருந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களும் அதிலே இருந்தார்கள். சமூக குற்றவாளிகள், சமூக விரோதிகளும் கூட அதிலே முன்னணியிலே நின்று கொண்டிருந்தார்கள். இத்தகைய கிளர்ச்சிகளிலே ஈடுபட்டு பார்த்து இந்திய மக்களை வன்முறை பாதைக்கு மொத்தமாக திருப்பிக் கொண்டு வர முடியவில்லை என்பதை கண்டு ஆசாபங்கம் அடைந்தவர்கள், விரக்தி அடைந்தவர்கள் மிக பயங்கரமான கிளர்ச்சியை ஒன்றை திட்டமிட்டார்கள். குஜராத்திலும் பீகாரிலும் அரசுகளை கவிழ்த்ததோடு அவர்கள் மன திருப்தி அடையாமல் மத்திய அரசியை உருட்டிவிட்டு இந்த தேசமெங்கிலும் நெடுகிலும் எங்கு பார்த்தாலும் சீர்குலைவுகள், நாசம் என்று இப்படி திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் கூறுகின்றார்கள் கிளர்ச்சிகள் நடந்தது உண்மைதான்,
ஆனால் அவைகளுடைய உக்கிரத்தினுடைய தேவைக்கும் அதிகமாக நான் எடுத்த நடவடிக்கைகள் கடுமை என்று சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த சிலர் சில வெளிநாடுகளிலே இருந்து கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் அவர்கள் பேசியதை கேட்டவர்களுக்கும் நான் சொல்லுவேன், நாங்கள் எதுவும் வரும் என்று நினைத்து கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை. வந்த கடுமையான நிலைமையை சமாளிப்பதற்கு ஏற்ற அளவிற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தோம் என்பது பீகாரிலே நடந்த நாச வேலைகள், குஜராத்திலே நடைபெற்ற அலங்கோலங்கள் எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தும். எல்லாவற்றையும் விட சமீபத்திலே நம்முடைய அண்டை நாட்டிலே நடைபெற்ற அராஜக படுகொலைகள், இவைகள் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதற்கு சான்று கூறும் என்று நான் நம்புகின்றேன். நம்முடைய நாட்டிலும் சிலர், வெளிநாடுகளிலே இருந்தும் சிலர் குறிப்பிடுகின்றார்கள், சிறைப்படுத்துவதை பற்றி அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்களே. அவர்களுக்கு நான் சொல்லுவேன், கொலை செய்வதை விட சிறையிலே வைப்பது எவ்வளவோ ஜீவகாருண்யம். நம்முடைய தேசத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நாட்டிலே இந்த படுகொலைகள் நிகழ்ந்த போது இந்த கருணை உள்ளம் படைத்தவர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்களே தவிர நமக்கு உபதேசம் செய்வதை போல அவர்களுக்கு சொல்லவில்லை. நமக்கென்று சில லட்சியங்கள் இருக்கின்றன, நமக்கென்று தெளிவான சில திட்டங்கள் அவைகளை அடைவதற்கு இருக்கின்றன. இவைகளின் ஈடேற்றத்திற்காக என்னுடைய கடைசி சக்தி வரையில் பாடுபடுவது என்று கங்கணம் கட்டிக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னை உலகத்திலே எந்த சக்தியும் அதிலே இருந்து என்னை பிரித்துக் கொண்டு போக முடியாது என்பதை இன்றைக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய அரை நூற்றாண்டு கால பொது வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கின்றேன். ஏராளமான கேலிகளுக்கு நான் ஆளாகி இருக்கின்றேன். பெரிய அளவுக்கு நான் ஏளனம் செய்யப்பட்டிருக்கின்றேன். என் மீது கொட்டப்பட்ட சுமத்தப்பட்ட வசைமாரிகளுக்கு அளவே கிடையாது. போலி குற்றச்சாட்டுகள் பொதி பொதியாக என் மீது சுமத்திக் கொண்டே இருந்திருக்கின்றார்கள். நான் பல நேரங்களில் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றேன், சில நேரங்களில் அடிக்கவும் பட்டிருக்கின்றேன். ஒரு நேரத்தில் மிக சமீபத்திலே இருந்து சுடப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் அந்த குண்டு என்னை தப்பி போயிருக்கின்றது. இத்தனையும் நாம் துளியும் என்றைக்கும் சட்டை செய்வதும் கிடையாது, பொருட்படுத்துவதும் கிடையாது. என்னுடைய ஒரே குறிக்கோள் இந்த நாட்டினுடைய மேம்பாட்டு லட்சியத்திற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான். பங்களாதேஷிலே படுகொலைகள் நிகழ்ந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு இங்கே இருந்த சில எதிர்க்கட்சி தலைவர்கள் நானும் அது மாதிரியான படுகொலைக்கு ஆளாகக்கூடும் என்று மனப்பால் குடித்தார்கள், கொஞ்சம் பேசியும் பார்த்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவைகளை பற்றி என்றைக்கும் நான் அஞ்சியதே கிடையாது, அஞ்சப் போவதும் கிடையாது. ஏனென்றால் நான் என்றைக்கும் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பாதை நேரிய பாதை. நேரிய பாதையிலே செல்கின்ற யாரும் எதற்கும் அஞ்சப் போவது கிடையாது. ஒருவேளை சின்ன அதிகாரத்துக்கு வந்த நிலையிலேயே அவர்களுக்கு அந்த பயம் பிடித்துக் கொண்டதோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இந்த தேசத்தை பொறுத்தவரையில் இதை மிக வலுவான அடிப்படையிலே அமைத்திருக்கின்றோம் என்ற தைரியம் எனக்கு இருக்கின்றது. பல பேர் நம்முடைய சோசியலிசத்தை எதிர்த்திருக்கின்றார்கள், நம்முடைய கூட்டுச்சாரா கொள்கைக்கு பயவர்களாக இருந்திருக்கின்றார்கள், நம்முடைய மதச்சார்பின்மையை படித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேசம் மிக வலுவான அடிப்படையில் மிகச் சரியான பாதையில் நடைபோட தொடங்கிவிட்டது என்பதை எண்ணி பார்க்கும் போது நாம் மிக வலுவுள்ளவர்கள் என்ற தைரியம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நான் முன்பு டாக்டர் ஜாக்கீர் ஹுசேன் அவர்களுடைய பெயரை இந்திய ஜனாதிபதி பதவிக்கு பிரேரேபித்த போது பல பேர் கூச்சல் போட்டார்கள். இந்த தேசத்துக்கு ஒரு முஸ்லிம் ஜனாதிபதியாவது என்பது முடியாத காரியமாக போய்விடும், ஆகவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், நாம் நிறுத்துவோம், முஸ்லீம் என்பதனாலே அவர் தோற்று போவாரேயானால் அதற்கு என்ன வழி என்று பின்னாலே பார்ப்போம் என்று நாம் குறிப்பிட்டோம். இந்தியாவை பொறுத்தவரையில் சிறுபான்மை சமூகம் எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவினுடைய எந்த பதவிக்கும் வருவதற்கு தகுதி இருந்தால் தடை கிடையாது. நடைமுறையிலே பார்த்தால் பல பெரிய பதவிகளில் இன்றைக்கு அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில். எனவே முன்பு ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லப்பட்ட பல கொள்கைகள் இன்றைக்கு இந்த தேசத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது மட்டுமல்ல, இன்று இந்த தேசத்தினுடைய தேசிய வாழ்க்கையினுடைய அன்றாட நடைமுறைகளாகவே அவைகள் ஆகிக் கொண்டு வருகின்றன. ஆயினும் இன்னும் செய்யப்பட வேண்டிய பல மாற்றங்கள் இந்த சமுதாயத்திலே நிறைய பாக்கி இருக்கின்றன. பின்தங்கிய மக்கள், ஹரிஜன மக்கள், மலை ஜாதியினர், இவர்களுடைய பிரச்சனைகள் இன்னும் வெகுவாக தீர்க்கப்படவில்லை. அவைகளுக்காகவும் நாம் கஷ்டப்பட்டு பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இன்றைய நமது முக்கியமான பணிகளில் ஒன்று, இன்னமும் இந்த நாட்டிலே ஒதுங்கிக் கொண்டிருக்கின்ற சில காட்டுமிராண்டித்தனமான சுபாவங்களை,
நம்மோடு பிறந்தவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் வேறு, நான் வேறு, இவர்கள் வேறு என்று செயற்கையாக நமக்கு மத்தியிலே வேதச்சுவர்களை எழுப்பிக் கொண்டு பிரிந்து நிற்கின்றோமே, இதை அனுமதிக்கின்ற அந்த காட்டுத்தனமான எண்ணங்களை நாம் அகற்றுவதற்கு கடுமையாக பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முன்பு இந்தியா பலவீனமாக இருந்து சிறுமைக்கு ஆளாவதற்கு இந்த ஜாதியமும் வகுப்புவாதமும் காரணமாக இருந்தது என்ற உணர்வு நமக்கு இருந்தால், இனி எதிர்காலத்தில் பலமான இந்தியாவை படைக்க வேண்டும் என்ற நிலையிலே எப்படி ஜாதியத்துக்கும் வகுப்புவாதத்துக்கும் நாம் இடம் கொடுக்க முடியும்? இந்தியாவினுடைய ஏழ்மை எத்தனையோ காலமாக இருந்து வந்திருக்கிறது என்பதனாலேயே அதை நாம் இனியும் நீடிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இன்னும் இந்த சமுதாயத்தின் பல பகுதிகளிலே இருக்கின்றவர்களுக்கு தங்களுடைய முழு வளர்ச்சியை பெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்டே வறுமையானால், இந்த தேசத்திற்குரிய பல பெரிய திறமைகள் இந்த தேசத்திற்கு கிடைக்காமல் போனால் இந்த தேசத்தினுடைய மொத்த முன்னேற்றத்திற்கும் அது தடையாக இருக்குமே தவிர பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு மட்டும் அது பாதகமாக நிற்காது. வகுப்புகளுக்கு இடையிலே வேடங்களை வளரவிட்டுக் கொண்டிருந்தால் அதிலே சில நேரங்களிலே மோதுதல்கள் வருகின்றன, போராட்டங்கள் வருகின்றன, அதனாலே சமூக கொடுமைகள் நிகழ்கின்றன, சமூக துயரங்கள் ஏற்படுகின்றன. இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தேசத்தினுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெருமளவிற்கு தடுத்து விடுகின்றன. ஆகவே நான் கோரிக்கொள்வேன், இங்கே கூடியிருக்கின்ற, இணைவதற்கு கூடியிருக்கின்ற இரு காங்கிரஸ் தோழர்களையும் கேட்டுக்கொள்வேன், இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான பொதுமக்களையும் கேட்டுக்கொள்வேன். இந்த கடற்கரைக்கு வர முடியாமல், ஆனால் என்னுடைய ஒலியை அவரவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே நாட்டின் பல பகுதிகளிலேயும் கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் சொல்லிக் கொள்வேன். ஒரு உறுதியை எடுத்துக் கொள்வோம். நாம் முதலில் இந்தியன், இரண்டாவதும் இந்தியன், முடிவாகவும் இந்தியன். ஆகவே முழுக்க முழுக்க நாம் இந்தியர்கள் என்றே சொல்லுவோம். இங்கே நான் பேசியது காமராஜர் அவர்கள் என்ன நினைத்தாரோ, என்ன பேசினாரோ அதையே தான் நான் பேசினேன். பல பேர் கூறுகின்றார்கள் அவர் பேசியது வேறு, நான் பேசுவது வேறு என்று. அவர்களுக்கு நினைவில்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே புதுவையில் பேசினோமே, இரண்டு குரல்களும் கோவையிலும் பேசினதே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே இந்த இணைப்பு என்பது அவருக்கு பிறகு எதிர்காலத்தை பற்றி எண்ணி நாம் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை அல்ல. அவர் இருந்த போதே இந்த இணைப்புக்காக அவரும் நானும் பாடுபட்டிருக்கின்றோம் என்பதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று இது கணிந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆக இன்று தமிழகத்திலே நம்முடைய முதல் வேலை என்ன என்றால், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியான நடவடிக்கைகளை மிக விரைவாக எடுத்து பலன் காண வேண்டும். தமிழ் மக்களுடைய திறமை எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய திறமை தமிழகத்திலே மட்டும் பரிமளித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த தேசத்தினுடைய எந்த மூலையிலேயும் உங்களுடைய திறமை பளிச்சிட்டுக் கொண்டு தேசத்தினுடைய பணிகளிலே இருப்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த அறிவாற்றலும், தமிழ் மக்களுடைய இந்த அறிவாற்றலும் திறமையும் இன்றைக்கு முழுக்க முழுக்க பின்தங்கிய நிலைக்கு பல காரணங்களினால் ஆளாகிவிட்ட இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும், ஈடுபடுத்தப்பட வேண்டும். இழந்தவைகளை மீட்டு விரைவிலே முன்னணிக்கு மற்றவர்களோடு நிற்பதற்கு இந்த அறிவாற்றல் பயன்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நேர்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உடனுக்குடன் குறைகளை கவனிக்கக்கூடிய அந்த தன்மையில் அது இயங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நான் எதிர்பார்ப்பது, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும், தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் அவன் வாழுகின்ற பகுதியிலே நடைபெறுகின்ற காரியங்களை பற்றிய பொறுப்புணர்ச்சியும் விழிப்புணர்ச்சியும் கொண்டவராக அவர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், தவறுகள் நடந்தால் எடுத்துரையுங்கள், இவைகளை போக்குவதற்கு தக்க ஆலோசனைகளை முறையோடு சொல்லுங்கள் என்று உங்களை ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். நிர்வாகத்தில் குறிப்பாக என்னுடைய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, நான் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் என்னை காண்பதற்கும் சந்திப்பதற்கும் கேட்பதற்கும் தெரு ஓரமானாலும் திடலானாலும் கடற்கரையானாலும் திரளாக கூடுகின்ற உங்களுடைய அன்புக்கு நான் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றியினையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் ஏற்படுகின்ற பற்றாக்குறை எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும், குறைபாடுகள் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை முதலிலே பெருமளவுக்கு ஏற்க வேண்டியவர்கள் நம்முடைய தாய்க்குலத்தை சார்ந்த சகோதரிகள் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நம்முடைய இந்திய பெண்கள் வீட்டிலே பற்றாக்குறை என்றால், தட்டுப்பாடு என்றால் முதலில் இருப்பதை
தங்கள் வீட்டிலே இருக்கின்ற ஆண் மக்களுக்கு போடுவார்கள், குழந்தைகளுக்கு போடுவார்கள், மற்றவர்களுக்கு போடுவார்கள். மிச்சம் இருந்தால் உண்பார்கள், இல்லாவிட்டால் போட்டோமே என்ற நிறைவோடு படுத்துக் கொள்வார்கள். மேலும் சமுதாயத்தில் நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் கூட அவர்கள் தான் முதலிலே அமல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அது முழு நிறைவையும் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பினை பெறுகின்றது. நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய தொன்மை சிறப்புகளுக்கும் எதிர்கால சிறப்புகளுக்கும் இடையிலே நம்முடைய தாய்க்குளம் தான் ஒரு தொடர்பாக இருந்து அந்த சிறப்புகளின் தொடர்ச்சியில் புதிய சிறப்புகளை எதிர்காலத்தில் படைக்க உடன் வர வேண்டும். தாய்க்குளம் தான் நம்முடைய பழமை தொன்மை அவைகளிலே இருக்கின்ற சிறப்புகளையும் எடுத்து தனியாக இன்றைக்கு புதிய உலகத்தினுடைய விஞ்ஞானம் தருகின்ற புதுமைகளோடு இணைத்து நாம் பெருமையை வலிமையை தேட முன்வர வேண்டும். நான் இவ்வளவு சொன்னதனால் பொறுப்புகள் அனைத்தும் பெண்களுக்கே என்று நீங்கள் சுகமாக இருந்து விடாதீர்கள். உங்கள் மீதும் இணையாக சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்புகள். உங்களுக்கு துன்பம் வரும்போதும், துயரங்கள் வரும்போதும், சிரமங்கள் மிகும் போதும் தாய்க்குலத்தினர் உங்களுக்கு துணையாக இருந்து ஆறுதல் அளிப்பார்கள், தைரியம் அளிப்பார்கள், உற்சாகத்தை தருவார்கள், அவர்கள் கடமையாற்றுவார்கள். நம்முடைய சமூகத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது, முக்கியமான பகுதி. அது சமுதாயத்திலே பெரும் எண்ணிக்கையிலே இருக்கின்ற பகுதி. அதுதான் இளைஞர்கள் பகுதி, மாணவர்கள் பகுதியாகும். எதிர்காலம் அவர்களுக்கு சொந்தமானது. ஆகவே அந்த எதிர்காலம் ஒழுங்காக இருப்பதற்கான முறையான வழிகளிலே செயல்படுவதில் அவர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான கடமை, பொறுப்பு இந்த சமுதாயத்தில் என்ன என்றால், இந்த சமுதாயத்தை மீட்டு காலத்தோடு இணைத்து அதை ஓடவிட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே மண்டி கிடக்கின்ற மூட நம்பிக்கைகளை முறியடித்து புதுமை கருத்துக்களையும் புதிய உண்மைகளையும் இந்த சமுதாயம் பயன்படத்தக்க வகையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அவர்களுக்கு கடமை இருக்கிறது. பெரிய இன்ஜினியர்களாக வர வேண்டியவர்கள், பெரிய ஆசிரியர்களாக வர வேண்டியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே மிகப்பெரிய தலைவர்களாக வர வேண்டியவர்கள் அந்த இளைஞர்களும் மாணவர்களும். ஆகவே அவர்களுக்கு சரியான கொள்கை திசைவெளி குறிப்புகள் இருக்க வேண்டும் என்பதிலே நான் பதைப்பாக இருக்கின்றேன். இளைஞர்களை பொறுத்தவரையில் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற மறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், உழைக்கும் உருக்குலைந்து கிடக்கின்றவர்கள், இவர்களை பற்றிய கருணையும் இரக்கமும் பரிதாபமும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற பதைப்பும் உங்களுடைய உள்ளத்திலே நிறைய ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இளைஞர்களாயினும், வயது வந்தவர்களா முதியவர்களாயினும், ஆண்களாயினும் பெண்களாயினும் நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று என்ன என்றால், காங்கிரசினுடைய கொள்கைகள் இன்றைக்கு புதிதாக வந்துவிடவில்லை. இதே கொள்கைகள் தான் இருந்து கொண்டிருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன புதுமையை காணுகிறோம் என்றால், அந்த கொள்கைகளை உடனடியாக உருவாக முறையாக அமலுக்கு கொண்டு வருவதற்கு 20 அம்ச திட்டம் என்ற பெயராலே ஒரு செயல் முனைப்பு கொடுத்திருக்கின்றோம். 20 அம்ச திட்டம் என்பது எல்லாம் அடங்கி இருக்கின்ற ஒன்றல்ல. எல்லாம் அதிலே முடித்துவிடப் போவதும் இல்லை, அடங்கிவிடப் போவதும் இல்லை. ஒரு சிறிய வழிதான் இந்த வழி. ஆனால் அந்த 20 அம்ச திட்டத்தில் ஒவ்வொரு திட்டமும் மிக கடுமையாக உழைத்து மிக முறையாக பாடுபட்டால் ஒழிய நிறைவேற்ற முடியாத அவ்வளவு கஷ்டமான திட்டங்களை நாம் இன்றைக்கு செயலுக்கு கொண்டு வர பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு இணைவது என்ற நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கின்ற தோழர்களே, உங்களுடைய வருகையை நான் வரவேற்கின்றேன். நீங்கள் வந்தது மிகவும் பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது என்பது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் பல பேரை, பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை இந்த மாபெரும் காங்கிரஸ் ஸ்தாபனத்துக்கு கொண்டு வந்து இதனுடைய கொள்கைகளின் வெற்றியை விரைவுபடுத்துவதற்கு நீங்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் கனிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்று மாலை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆற்றிய ஆங்கில உரையின் மொழிபெயர்ப்பை ஈவேகி சம்பத் அவர்கள் வழங்க கேட்டீர்கள்.